ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்ப நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்ம பார்க்க போற திரைப்படம் தாய் கிழவி. சிவகுமார் முருகேசனுடைய டைரக்ஷன்ல, சான் லோகேஷனுடைய எடிட்ல, விவேக் விஜயகுமாருடைய சினிமாட்டோகிராஃபில, நிவாஸ் கே பிரசன்னாவுடைய மியூசிக்ல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் தாய் கிழவி. சோ வெர்சடைல் ஆக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ராதிகா சரத்குமார் அவங்களுடைய நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய படம் தான். இதுல முக்கியமான கதாபாத்திரத்துல அவங்களோட சேர்ந்து இன்னும் பல முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. பாலசரவணன், முனிஷ்காந்த், அப்புறமா அருள்தாஸ், முத்துக்குமார், ரேச்சல் சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு நடிகர் பட்டாளமே இருக்கிறாங்க. அண்ட் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா, ஊர்ல வந்து ஒரு வயசான ஒரு தண்டட்டி போட்டிருக்கக்கூடிய ஒரு வயசான கிழவி. அவங்க எல்லார்கிட்டயும் ரொம்ப அராஜகமா நடந்துட்டனால, எப்படா அவங்க வந்து போவாங்கன்ற மாரி காத்துட்டு இருக்கிறவங்க. ஆனா ஃபைனலி அதுலருந்து ஒரு ட்விஸ்ட்டோட படத்தினுடைய கதை வந்து மூவ் ஆகுது. ஸோ படத்துல லீட் ரோல்ல வந்து பார்த்தீங்கன்னா, தாய் கிழவின்ற கேரக்டர்ல ராதிகா சரத்குமார் நடிச்சிருக்காங்க. அவங்க ஊரெல்லாம் வந்து வட்டிக்கு காசு குடுத்து வாங்குறவங்க. அது வந்து எல்லார்கிட்டயுமே அவங்க மறுபடியும் காசு வட்டி வாங்கக்கூடிய விதமா இருக்கட்டும், ரிட்டர்ன காச குடுக்க சொல்லி கேட்கிறதா இருக்கட்டும், ஒரே அடாவடியா தான் போட்டு எல்லாரையுமே பயந்து ஓடுற அளவுக்கு அப்படி ஒரு மிரட்டலோட தான் பேசுவாங்க, கொல்லுவாங்க. யாரா இருந்தாலும் எடுத்தேன், கவுத்தேன், சும்மா அடிபுடி அப்படிதான் வந்து அவங்களுடைய ஹேண்ட்லிங்கே இருக்கும். அவங்களுக்கு 3 பசங்க. 3 பசங்களையும் வந்து அவங்களும் எப்படா இவங்க வந்து போய் சேருவாங்க? நம்மளுக்கு இந்த சொத்து பத்து எப்ப கிடைக்கும்? அப்படின்றதுக்காக 3 பயல்களும் காத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை போட்டு பிரிஞ்சு தான் இருப்பாங்க. அண்ட் அது இல்லாம ஊர் மக்கள் எப்ப பார்த்தாலும் நம்மள வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்களே! எப்பதான் இந்த பொம்பளைக்கு நேரம் வரப்போகுதுன்னு தெரியலன்ற மாரி. ஆனா ஒரு கட்டத்தில அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாம படுக்குறாங்க. ஆனா இதுல வந்து ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் வந்து பசங்களுக்கு தெரிய வருது. ஸோ அம்மா வந்து நல்லபடியா இருந்தா தான் நம்ம நல்லபடியா இருக்க முடியும் அப்படின்றதுக்காக, பசங்க வந்து அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்ன? அண்ட் இதோட சேர்ந்து ஒரு சோஷியல் மெசேஜும் படத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தாய் கிழவி சிரிக்க வைக்கிற அளவுக்கு சிரிக்கவும் வைக்குது, சிந்திக்க வைக்கிற அளவுக்கு சிந்திக்கவும் வச்சிருக்கக்கூடிய கதையா தான் அமைஞ்சிருக்குது. சிவகுமார் முருகேசன் அவங்க கிட்ட இருந்து. ஸோ படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே சுவாரஸ்யமா, எல்லா இடத்துலயுமே வந்துட்டு ஒரு உசிலம்பட்டி அந்த ஊர் சைட்ல எவ்வளோ ரஸ்டிக்கா நம்ம வந்து குடுக்க முடியுமோ, அந்த ஊருக்கு வாட்டத்துல ரொம்ப அழகா குடுத்துருக்காங்க. அங்க நடக்கக்கூடிய அந்த இயல்பான ஒரு தோரணையில கதைய சொல்லியிருக்கிறது ரொம்பவே படத்துக்கான ப்ளஸ்ஸா அமைஞ்சிருக்கு. அத விட முக்கியம் படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபி, விவேக்குடைய ஹேண்ட்லிங், கேமரா ஹேண்ட்லிங் உண்மையாலே அல்டிமேட்டா இருந்தது. சான் லொகேஷனுடைய எடிட்டும் படத்துக்கான ஒரு பெரிய ப்ளஸ். இதெல்லாம் தாண்டி படத்தினுடைய கதைய வந்து நகர்வா அழகா கொண்டு போயிருக்காங்க மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே பிரசன்னா. இது எல்லாத்தையும் தாண்டி படத்த மொத்தமா அவங்களுடைய தோள்ல சுமந்திருக்கிறாங்க தாய் கிழவி கேரக்டர்ல நடிச்சிருக்கக்கூடிய ராதிகா சரத்குமார். அஃப்கோர்ஸ் ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபெக்ட்டா குடுத்துருக்காங்க. ஸோ இவங்க ரேச்சல் நடிக்கிறாங்க, பாலசரவணன் நடிக்கிறாங்க, சிங்கமொழி நடிக்கிறாங்க அப்படின்னு தெரியாம அந்தந்த கதாபாத்திரம் தான் வந்து அதிகப்படியா பேசியிருக்குது. ஸோ படத்துல கமல் அவர்களுடைய விஷுவலான பிரசன்ஸ் இல்லனாலும், அவர் வந்து த்ரூ அவுட் த கதை நம்மளுக்கு அவருடைய பாடல் மூலியமாவும் நெறைய விஷயத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. ஸோ ஓவராலா தாய் கிழவி இப்போ ரீசென்ட்டா ரிலீஸ் ஆயிருக்குது. தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீக் ரிலீஸ் ஆன படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்த்திருப்பீங்க. இதே போல நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூவோட உங்கள அடுத்த பாக்ஸ் ஆஃபீஸ்ல மீட் பண்றேன். அதுவரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் மற்றும் டீடைல் ரிவ்யூல பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய விப்ளெக்ஸ் தளத்தையும், விப்ளை யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.